ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆக போகுதுங்க. இந்த புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் ஃபர்ஸ்ட் டைம் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்றவங்க இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கன்ஃபார்மா எனக்கு நவம்பர்ல தரிசன டிக்கெட் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாசமுமே நம்ம டிக்கெட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ரிமைண்டர் மாதிரி வீடியோ கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நவம்பர் மாசத்தோட புக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு புக்கிங் பண்ண போறீங்கன்னா என்னென்ன மாதிரி புக்கிங்ஸ் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமே ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், சேனலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குற வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் இந்த புக்கிங் பத்தின ஃபுல்லான டீடைல்ஸை இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நவம்பர் மாசத்துல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓபன் பண்றாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்றதுனால எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கொடுத்தாங்க. அக்டோபர்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நவம்பருக்கு மட்டும்தான் நாளைக்கு ஓபன் பண்றாங்க. அதை பத்தி எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் பத்தின எந்த அப்டேட்டும் வரல அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். நவம்பர்ல வேணும்னா நீங்க நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் புக்கிங்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ வர்ச்சுவல் சேவா வந்து ரீசெண்டா இந்த புதிய வெப்சைட்க்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தர்ஷன் அவைல் பண்ணும்போது நம்மளோட போட்டோவோ இல்லைன்னா ஆதார் கார்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. அது நிறைய பேருக்கு சிரமமா இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து போட்டோஸ் மாத்தி கூட அப்டேட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோம், தர்ஷன் டிக்கெட்டும் வந்துருச்சு, ஸோ இந்த போட்டோனால நம்மளுக்கு போக முடியாதான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து ஆப்ஷன் கொடுத்தது எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து ஃபாஸ்டா புக் பண்ணும்போது ஃபைல் கரெக்டா தான் கொடுத்தோம், மாத்தி வந்து அப்லோட் ஆயிடுச்சு, செக் பண்ண விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். அலோவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு 300 ரூபா டிக்கெட்டுக்கும் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வைப்பாங்களா அப்படின்னும் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அங்க பிரதர்ஷனம் இன்னைக்கு புக்கிங்கே இந்த ஒரு டாபிக் வந்து டிஸ்கஷன் போச்சு. ஆனா வந்து இது ஆல்ரெடி இதே வெப்சைட்ல நம்ம ரெகுலரா புக் பண்ணிட்டு இருக்கோம், புதுசா எந்த அப்டேஷனும் பண்ணல. அதனால நமக்கு எப்பயும் போல தான் இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் நம்ம 6 பேருக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் ஒரே டைம்ல புக் பண்ணலாம். ஒரே ஸ்லாட்டு ஒரே டைம்ல 6 பேருக்கு மேக்சிமம் புக் பண்ணலாம், மினிமம் ஒரு நபருக்கு. இப்போ நீங்க 12 பேருக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேருக்கு பண்ணிட்டு இன்னொரு மொபைல் நம்பர்ல 6 பேருக்கு பண்ணணும். இதுக்கு நீங்க 2 ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு ஃபோன்ல ஒரு மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கோங்க, இன்னொரு ஃபோன்ல இன்னொரு மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து குரோம்ல ஒரு விண்டோவும் இல்லைன்னா வந்து ஃபயர்பாக்ஸ்ல ஒரு விண்டோ இல்ல குரோம்லயே கூட 2 விண்டோ ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டு லாகின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு புக்கிங் முடிச்சுட்டு வரும்போது இன்னொரு புக்கிங்ல வர்ச்சுவல் கியூ முடிஞ்சு அதுல புக்கிங் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. லேப்டாப் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா ஃபோன்ல ஒரு புக்கிங்கும் லேப்டாப்ல ஒரு புக்கிங்கும் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்ல ட்ரை பண்ணுங்க. ஆப்பும் ஃபாஸ்டா தான் இருக்கும். சம்டைம்ஸ் எரர் வந்துடும் நீங்க நினைச்சு பயந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபோன்ல வந்து வெப்சைட் போயிட்டே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? வெப்சைட் பொறுத்த வரைக்கும் online.tirupatibalaji.ap.gov.in. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட். ஃபேக் வெப்சைட் எதுவும் லாகின் பண்ணி ஏமாந்துடாதீங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு புக்கிங்கும், அதாவது நீங்க வந்து அக்டோபர் மாசத்துல ஒரு டேட்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா நவம்பர்ல பண்ணும்போது 30 நாள் கேப் விட்டு ஒரு டேட் சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா 300 ரூபா தரிசன டிக்கெட்டுக்கு 30 நாள் கேப்ன்ற எரர் வந்து லாஸ்ட் டைமும் வந்துச்சு. 30 நாள் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேட் வந்து சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து டிசம்பர் மாசம் நமக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. ஸோ ஓகே, வைகுண்ட ஏகாதசி வந்து டிசம்பர்ல இருந்து ஒரு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாளைக்கு வந்து வைகுண்ட துவார தரிசனம் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கும் நீங்க 300 ரூபா டிக்கெட் புக் பண்ற பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த 30 நாள், இப்போ நீங்க நவம்பர்ல புக் பண்ற டேட்டுக்கும் டிசம்பர்ல நீங்க வைகுண்ட ஏகாதசி போற டேட்டுக்கும் 30 நாள் கேப் பார்த்து டேட்டை சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி. ஏன்னா ஆதார் கார்டு மட்டும் வச்சுதான் நம்ம புக் பண்ண முடியும், வேற எந்த ஐடி ப்ரூஃபுமே கிடையாது. ஆதார் கார்டு ஓகே. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ்ல என்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா இருந்து சப்போஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் மிஸ்டேக் இல்லாம என்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க.
வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்ம வந்து பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு ப்ரூஃப் காட்டிட்டு போகலாம். உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. 12 வயசு 12 வயசுக்கு மேல உங்களோட குழந்தைங்களுக்கு 12 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 12 வயசு நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணிக்கிங்க. 11 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. 12 வயசுக்கு அபோவ் கண்டிப்பா புக் பண்ணணும். உங்களோட புக்கிங் கூட சேர்த்தே அவங்களுக்கும் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணணும், நான் 6 பேருக்கு புக் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ற மாதிரி இருக்கும்ல, நீங்க யோசிக்காதீங்க. நம்ம மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர்லயும் சரி கிளிப்போர்ட் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணணுன்ற தனியான வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரீசெண்டா. அதோட லிங்க் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை செக் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆன அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுக்கு நான் கம்ப்யூட்டர்ல கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. போயிட்டு காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ற டைமும் ரொம்ப சேவிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த புக்கிங்கா இருந்தாலும் ஃபாஸ்டா பண்ணிக்கலாம். மொபைல்லையும் அதே மாதிரி தான், டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தனித்தனியா நம்ம வந்து பார்த்து டைப் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் யூபிஐ, அதுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கார்டு பேமெண்ட் இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும். யூபிஐ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க சில டைம் வந்து அதுல பேமெண்ட் என்ன ஆகும்னா அமௌண்ட் எடுத்துருவாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வரும். அப்படி ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். புக்கிங் ஹிஸ்டரியில செக் பண்ணுங்க. சப்போஸ் அமௌண்ட் டெபிட் ஆயிருச்சு ஆனா ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, டிக்கெட் வரலன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணி புக் பண்ணிடுங்க. அந்த டெபிட் ஆன அமௌண்ட் உங்களுக்கு சேம் டேயோ இல்லைனா ஒரு 3 நாளுக்குள்ள ரீஃபண்ட் வந்து ஆகிரும். அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு 2 பேமெண்ட் மெத்தட் வச்சுக்கோங்க. ஒரு பேமெண்ட்ல அடிக்கடி எரர் வருதுன்னா இன்னொரு பேமெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. டிக்கெட் கன்ஃபார்மா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்லாட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 மணியோட ஸ்லாட் வந்து ஸ்டார்டிங் ஸ்லாட்டா கொடுக்குறாங்கன்னா 1, 2, 3, 1 மணி 2 மணி 3 மணி இந்த 3 ஸ்லாட்டை விட்டுட்டு 4, 5, 6 ஸோ 7 மணி ஸ்லாட்டு கூட புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லேட் ஸ்லாட் புக் பண்ணாலும் சீக்கிரமா போனாலும் அலோவ் பண்றாங்க. இப்பெல்லாம் வந்து டைமுக்கு தான் வரணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எரர் எதுவும் வரக்கூடாது, நமக்கு டிக்கெட் கன்ஃபார்மா வந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ட்ரை பண்ணவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்லாட் ட்ரை பண்றதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து புக்கிங் பேஜுக்கு போனோட்டி நமக்கு கண்டிப்பா எரர் வரும். இன்னொருத்தவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகல, அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம்னா டென்ஷன் ஆயிரும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேக் வரும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்றது, சப்போஸ் நம்மளால புக் பண்ண முடியாம போறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இந்த ஸ்லாட் எனக்கு போதும், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு கூட தர்ஷன் பார்த்துக்கலாம் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிக கவுண்டிங் இருக்க ஒரு 3 ஸ்லாட்டை ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 3 ஸ்லாட் விட்டுட்டு 4வது ஸ்லாட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தர்ஷனுக்கு போறோம்னு நினைச்சு புக் பண்ணிடுவோம். புக் பண்ணதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தவங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு போகலாமா, இல்லைன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் வருமா, இதெல்லாம் கேட்பீங்க. பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இதுல வந்து நமக்கு கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரூம்ஸோட புக்கிங் மட்டும்தான். மீதி டிக்கெட் எந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனா ரீஃபண்ட் வராது. அதுக்கு நீங்க கேன்சல் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட், இல்லைன்னா தர்ஷனுக்கு போறது தான் பெஸ்ட். எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க, கவுண்டர்ல கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு புக் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் ஆட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு 6 பேருக்கு பண்றோம் 12 பேருக்குலாம் பண்ண போறோம் அப்படின்னும் போது நீங்க எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைமிங் இதாகும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஷார்ப்பா 10 மணி 10:01 தான் வந்து லிங்க் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகுறது இல்லை. ஏன்னா இந்த 2 நாள் புக்கிங்லயே நான் செக் பண்ணேன். இன்னைக்கு அங்க பிரதர்ஷனத்துக்குமே 10 மணிக்கு லிங்க் வரல, 10:01 தான் வந்து கியூ வந்துச்சு. அதே மாதிரி நேற்று ஓப்பன் ஆன டிக்கெட், மத்தியானம் ஓப்பன் ஆன டிக்கெட் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸோ அதனால 10 மணிலேருந்து இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் ஷோ ஆகுதுன்னா திரும்ப பேக் வந்துட்டு இந்த ஹோமை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பியும் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த லிங்கை வந்து எப்படி கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வர்ச்சுவல் கியூ வந்துடும். 2 டேப்ல ட்ரை பண்ணீங்கன்னா எதுல கியூ கம்மியா இருக்கோ அதுல சீக்கிரம் லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். சில டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம லாகின் பண்ணியிருந்தாலுமே அந்த புக்கிங் வரும்போது லாக் அவுட் ஆயிடுது. அது 2 நாளா நான் நோட் பண்ண விஷயம். அதனால நீங்க இன்னொரு மொபைல் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் அதுல பண்ணிக்கலாம். ஸோ இதுல லாகின் பண்ணி திரும்பி நம்ம கியூல வெயிட் பண்ற டைமுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க பேர்ல நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள தவிர வேற யாரும் தர்ஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா 100% பண்ணிக்கலாம். முக்கியமா பேமெண்ட்ல நமக்கு எரர் வராம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்லாட்ல வந்து எரர் வந்துகிட்டே இருக்குன்னா அடுத்த ஸ்லாட்டை சூஸ் பண்ணுங்க. ஒரு பேமெண்ட் மெத்தட்ல எரர் வருதுன்னா வேற பேமெண்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க.
அப்படி இல்லைன்னா எரர் காட்டிக்கிட்டே இருக்குன்னா ரீட்ரை கொடுத்துட்டே இருங்க, நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுது. யார் யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கிங்க. புக்கிங் பற்றின எல்லா வீடியோவும் சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா டெலிகிராமில் கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.